பிரெக்னன்சில டிராவல் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 13 வீக்ஸ்ல இருந்து 28 வீக்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா கன்சீவ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 3 months இருக்குல்ல, அப்போ டிராவல் பண்ணும்போது அபார்ஷன் ரிஸ்க் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆனவங்களுக்குலாம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதே மாதிரி டிவிடி, அதாவது கால ரத்த உரையிற தன்மை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் நம்ம டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஃபிளைட் டிராவல்லாம் 35 வீக்ஸ்க்கு மேல அவாய்ட் பண்றது நல்லது. மோஸ்ட்லி ஃபிளைட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குற மாசத்துல எப்போ வேணா வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபிளைட் டிராவல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி, டிராவல் பண்ணும்போது லெக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கணும். 30 மினிட்ஸ்க்கு ஒருக்க எந்திரிச்சு நடக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடணும். ஏன்னா டைரியா அதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபுட் பாய்சன்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கார் டிராவலா இருந்துச்சுன்னா சீட் பெல்ட்டை பம்ப் கீழே வர மாதிரி போடுங்க. இன்கேஸ் பம்ப் மேல வர மாதிரி போட்டீங்க அப்படின்னா சில நேரம் சடன் பிரேக் போடும்போது இன்ஜுரி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிராவல் பண்ணும்போது கையில உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்பவும் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்ப எமர்ஜென்சி வரும் நமக்கு தெரியாது. ஸோ கையில எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸும் கையில வச்சுக்கோங்க. நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறவங்க, அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் இருக்குல்ல, அது குறுகி இருக்கிறவங்களுக்கு, அதாவது சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், இவங்க எல்லாம் டிராவல் அவாய்ட் பண்றது நல்லது. சேஃப் ஜர்னிஸ் அண்ட் சேஃப் பிரெக்னன்சி.